வணக்கம் உறவுகளே. வழக்கமாக நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போய்ட்டு அங்கே இருக்க பொருட்களை வாங்கி நம்ம வீடியோ போடுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பல்லாவரம் சந்தை மாதிரியே பழைய பொருட்கள் கிடைக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு போய் தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா தனியாக போக போகிறதில்ல, நம்ம கூட நம்ம நண்பர்களும் வராங்க. அவங்க கூட போய்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கடையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன இடம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம பீச் ஸ்டேஷன் போகணும். ஸோ நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா பஸ்லேயும் போகலாம். பட் நம்ம பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் அதிகமாக போயிருக்கேன். பட் லோக்கல் ட்ரெயினில் அதிகமாக நான் போனதில்லை. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின் சூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரோடு இருக்கும், பஸ்லாம் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ட்ரெயினில் நம்ம போகிறது வியூஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ இதை அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஆர்டூடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐகே இன்ஃபோ. ஸோ இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க. நம்ம 3 பேருமே சேர்த்து பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா பர்மா பஜார். ஸோ இது பார்த்திங்கன்னா பீச் ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வந்த உடனே கடையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மொபைல் ஃபோனுக்கு OnePlus 80க்கு பார்த்திங்கன்னா பேக் கவர் வாங்க வேண்டியது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் கேஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 150 கிட்ட சொன்னாங்க. நம்ம பார்த்திங்கன்னா 130க்கு வாங்கணும். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்தது. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா கடை உள்ளே இருக்கும், ஓனர்லாம் பார்த்திங்கன்னா வெளியே சேர் போட்டுத்தவங்கன்னு இருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கடை சின்னதாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இங்கே இந்த பொம்மைகள் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸோடைய டாய்ஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கார்லாம் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே மாதிரி வரும். ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா நார்மலாக விற்றுட்டு இருந்த இந்த ரிமோட் கார்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 800 900 விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி இதை ரேட்டை ஏற்றி விற்கிறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் போடுவாங்க. ஸோ நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா கோப்ரோ வச்சுருந்தார். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அது எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபோன் கூட அந்த கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு. நண்பர் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கார் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் விண்டீஸில் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கார் இது பார்க்க நல்லா இருந்தது. இது கீழே பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இங்கே இந்த ட்ரோனு, அதுக்கப்புறம் இந்த கேப்டகஸ் அந்த மாதிரியான டாய்ஸ்லாம் இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட்டடான டாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஆனால் பல்லாவரம் சந்தையில் பார்த்திங்கன்னா யூஸ்டு ப்ராடக்ட் தான் நிறையா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே புது பொருள் தான். இங்கே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் இருக்காது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில கடையில் கம்மியாக சொல்லுவாங்க, ஒரு சில கடையில் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரோன். இது பார்த்திங்கன்னா 4Kவில் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். இது எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான், புதுசு தான். இப்போ என் கையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம்லாம் தெரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான செட்டப்பு தான் அது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்க. பட் நம்ம எதுவுமே வாங்கலை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் ஒரு அண்ணா ஒரு கடையில் பொம்மையெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தார். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுகள் அந்த மாதிரி தான் இருந்தது. அதை பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா கடையை போட்டு ஓரமாக உட்காந்துருந்தார். சரி நம்ம அந்த அண்ணங்கிட்ட எதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இந்த சின்னதாக இருக்க அந்த எல்லோ கலர் கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா 2 100 அப்படி சொன்னார். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 400 அந்த மாதிரி எம்ஆர்பியில் சொல்லிட்டு இருந்தார். நான் பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிறது மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நிறைய ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சோம். பட் சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அது கிடைக்கல. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மூர் மார்க்கெட்டை சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தை மாதிரியே தான் பழைய பொருட்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மினி டேப் ரெக்கார்டர். இது பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் நார்மலாக போடுற கேசட் இதில் போட முடியாது. இதுக்கு கேசட் தனியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இங்கே ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. என் கையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா TCL அப்படி சொல்லிட்டு போட்டுருந்தது. இது வீடியோ ரெக்கார்டர் தான்.
பட் இது வந்து பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது பிராண்டடான்னு தெரியல. சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, வெயிட்டே கிடையாது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் இருந்தது. இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இண்டக்ஷனு, பிரிண்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாக்கு, அந்த மாதிரி நிறைய பொருளாக இருந்தது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த தூக்கி போடுவாங்களா அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற அந்த ரோபோ ஒன்று இருந்ததுல அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜே மிக்சர் அது இருந்தது. அப்புறம் ஒரு கிரிக்கெட் ஹெல்மெட் ஒன்று இருந்தது. இது வந்து யாரோட இதுன்னு தெரியல, பட் நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது. நிறைய வந்து ஸ்வைப்பிங் மிஷின் தான் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பேங்க்கில் அந்த மாதிரி கடைகளெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் எப்படி இங்கே வருதுன்னு தெரியல. இதை எப்படியும் நம்ம புதுசாக தான் வாங்குவாங்க, செகண்ட் ஹேண்டில் இருக்க எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த கடைக்கு வந்துட்டோம். அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்தது. ஸோ இந்த ஐபேட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டச்சு மட்டும் வந்து கிராக்காக இருந்தது. இதனுடைய ரேட் வந்து நம்ம கேட்டோம். அந்த கடைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா 1200 சொன்னார். இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, 1200 தம்பி அப்படின்னாரு. ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு கிளம்பிட்டார். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேகமாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கடையில் யாரும் இல்லை, யாரும் சாப்பிட கிளம்பிட்டார். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருந்த அந்த கேமரா, அது வாட்ச் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். ஸோ அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபோன்லாம் இருந்தது. பழைய ஃபோனு, கடிகாரம், அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருந்தது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நம்ம வாங்குற மாதிரியான ப்ராடக்ட் எதுவும் இல்லை. இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் வாட்ச் இதெல்லாம் கொட்டி குமிச்சு வச்சுருந்தாங்க. நான் வந்து போனோடனே பார்த்திங்கன்னா என் கையில் வந்து ஒரு ஆப்பிள் ஐபாட் ஒன்று கிடைச்சிது. ஸோ இது வந்து பார்க்க வந்து லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது, பழசாக இருந்தது. பின்னாடி லைட்டாக ஒரு டேமேஜ் இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீபோர்டு, மொபைல், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் டிவைஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. இப்போ என் கையில் இருக்கிறது இது ஒரு ஆப்பிள் ஐபேடு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பட்டன் ஃபோனும் இருந்தது. நோக்கியாவோட அந்த டச்சு ஃபோனு, எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருந்தது. மியூசிக் பிளேயரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் உடஞ்சி போயிருந்தது. நம்ம தேடி பார்த்ததில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று கிடச்சிது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வாங்குற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். நான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த கடைக்காரக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே ஃபோன்பேலாம் கிடையாது, கேஷ் மட்டும்தான் அப்படின்ட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே நம்பிட்டு கேஷ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ அதனால் நம்ம நண்பர்கிட்ட தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பொருள் எதுவும் வாங்க முடியல. அந்த ஐபேட் மட்டும் ஒன்று வாங்கணும். ஸோ அதே கடையிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாய்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் அந்த பொம்மை காரு, பழைய லேண்ட்லைன் ஃபோனு, அந்த மாதிரிலாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. பட் நம்ம பேமெண்ட் எடுத்துகிட்டு போகாதனால வந்து அது வாங்கலை. பக்கத்து கடைக்கு வந்துட்டோம். பக்கத்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுற நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொரு கடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாட்சாகவே கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கிளாஸ் ஒன்று இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சோனி அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. நான் கூட டூப்ளிகேட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரிஜினல் கிளாஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்லாம் இருந்தது. கிளாஸுக்கு எதிராக சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இருந்தது. ஸோ நானும் வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருந்தது. நானும் ரொம்ப நேரமாக செக் பண்ணி பார்த்தேன். பட் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலை. ஸோ இது அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3D கிளாஸ் தான். ஸோ இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபா கிட்ட போட்டு இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம். அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீபோர்டு மொபைல்லாம் கிடந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா, அதுக்கப்புறம் சாம்சங்கு, அந்த மாதிரி ஃபோன்லாம் நிறையா கிடந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஏதாவது கீபோர்டு மொபைல் வாங்கலான்னு பார்த்தோம். பட் இந்த கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும் தான் வாங்குவோம் தம்பி அப்படின்ட்டாங்க. வாங்குவாங்க, பட் ஜிபே ஃபோன்பேலாம் வந்து வாங்குவாங்க. பட் நான் வந்து காலையிலே போனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா வந்து வேறு யாருக்குன்னா நம்பர் கொடுத்து அந்த மாதிரி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மட்டும் கொடு தம்பி அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கலை. பட் எனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட்டு கையில் கிடச்சிது. பட் நம்மளால் வாங்க முடியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்பிள் ஏர்பட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இது வந்து ஒரிஜினல் கிடையாது, அதே மாதிரி இருக்க டூப்ளிகேட்டு நிறைய ப்ராடக்ட் இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியல. அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபே வந்து பேமெண்ட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் வரும்ல, ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. பேட்ரி அதெல்லாம் கிடக்குது பாருங்கள். ஸோ இப்போ என் கையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் மோடம்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ நிறைய டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிவைஸ்னே தெரியலைங்க, ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது. நானும் வந்து ரொம்ப நேரமாக எடுத்து சுற்றி பார்த்தேன். பட் நமக்கு வந்து தெரில. பெரும்பாலும் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரங்க யாரும் இருக்க மாட்டுறாங்க. சைடில் ஏதாவது சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வெயில் வந்து ஓவராக இருக்குது.
இப்போ என் கையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி கேசட். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் பார்த்துருப்போம்ல, அதுக்கான வந்து கேசட்டு. ஸோ இந்த கேசட்டை போட்டு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எம்டி கேசட் தான். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா பென்னு, பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாக்மேனு, அந்த மாதிரியான பொருட்கள் தான் நிறையா இருந்தது. இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் சரி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் வந்து இங்கே கிடைக்காது, ரேர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தால் அவங்களே சொல்லுவாங்க இது ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைனா வந்து ஒர்க்கு பண்ணாது, அந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ என் கையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா திசை காட்டும் கருவி. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வச்சுருப்பார் பாருங்கள், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொக்கோமோவோடைய அந்த மோடம்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு பைசான்ற அந்த விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிம்மு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பைசாலாம் குறைச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கான அமௌண்ட்டு தான் எடுப்பாங்க. நீ 10 செகண்ட் பேசினாலும் அந்த அமௌண்ட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மோடம்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்லாம் இருந்தது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கினவரும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மானிட்டர் ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே போகும்போது இந்த பார்த்துருப்போம். பட் இது அந்த மானிட்டர் வந்து இங்கே இல்லை, இப்போ தான் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதனுடைய வந்து டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கும். இது கீழே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ட்ரம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டில் வந்து நம்ம தட்டினோம்னா அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு வரும். பார்க்க நல்லா வித்தியாசமாக இருந்தது.